Class 12 Electrostatics Example 1.7. Consider the charge configuration. Calculate the electric field at point A. If an electron is placed at the point A, what is the acceleration experienced by electron? Mass of the electron is equal to 9.1 into 10 power minus 31 kilogram and charge is equal to minus 1.6 into 10 power minus 19 coulomb. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஏன்ற பாயிண்டில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இன்கேஸ் அந்த ஏன்ற பாயிண்டில் எலக்ட்ரானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் அசம்ஷன் எலக்ட்ரானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ஸலரேஷன் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது இங்கே ரெண்டு சார்ஜ் இருக்கனால ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு வரும்போது ஸோ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா KQ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்புறம் இன்ட்டு ஆர் கேப். ஸோ அதான் இங்கேயும் போட போகிறேன். கே இங்கே வந்து Q1 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ 1ன்றனால 1A அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 1A கேப் ப்ளஸ் Q2 இங்கே வந்து Q2 ஆர் ஸ்கொயரில் 2A ஏன்னா வந்து 2ல் ஆக்ட் ஆகிறனால. ஸோ அப்போ 2A கேப் அதாவது இது வந்து Q1க்கு இது Q2க்கு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 9 into 10 power 9 இன்ட்டு 1 into 10 power minus 6 ஏன்னா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து 1 மைக்ரோ கூலும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போது மைக்ரோவுக்கு பதிலாக 10 power minus 6 போட்டுட்டு டிவைடட் பை செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 millimeter. அப்போ 2 into மில்லிக்கு பதிலாக 10 power minus 3 the whole square வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Q1 அப்போது இது வந்து என்னது இந்த டைரெக்ஷனில் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்போது பாசிட்டிவ் ஜே கேப். ஸோ அப்போ இங்கே ஜே கேப் போடலாம். ஸோ இதே வேல்யூ தான் ஆனால் இங்கே வந்து என்னது வரும்னா கே கேப் ஐ கேப் வரும் ஏன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஆக்சிஸ்னால ஐ கேப். ஸோ இதே வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ நான் அதே வேல்யூ எழுதிட்டேன். ஐ கேப் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூ 2.25 into 10 power 9 வரும். ஜே கேப் ப்ளஸ் 2.25 into 10 power 9 ஐ கேப். ஸோ இந்த வேல்யூ தான் வருது. அதாவது 9 divided by 4 நம்ம பண்ணணும். 9 divided by 4 இன்ட்டு இதை வந்து இது பண்ணோன்னா 10 power 3 வருமா. கீழே வந்து பண்ணோன்னா 10 power 3 2 6 minus 6 வரும். அப்போ ப்ளஸ் 6 போச்சுன்னா 10 power 9 ஆயிரும். அப்போ 9/4 இன்ட்டு 10 power என்ன வரும் 3 + 6ன்னு வரும். அப்போ 9. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 2.25 வருது இன்ட்டு 10 power 9 ஜே கேப் ஐ கேப் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து EA வெக்டார் எழுதும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2.25 அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு 10 power 9 அதை எடுத்துகிட்டு ஜே கேப் ப்ளஸ் ஐ கேப் இல்லை ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் எப்படின்னாலும் எழுதிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதை காமனாக எடுத்து ஜே கேப்பையும் ஐ கேப்பையும் வந்து இப்படி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம அக்ஸலரேஷன் அப்படின்னா ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma அப்போ A is equal to F/m. ஸோ நம்மளுக்கு தெரியும் கூலும் ஃபோர்ஸ் வந்து தெரியும் இல்லையா. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன தெரியும் E is equal to F/qன்னு தெரியுமா. அப்போது F is equal to QE அப்படின்னு வரும். ஸோ இந்த QE தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ A is equal to Q into E வெக்டார் அதாவது A பாயிண்ட் ஏல இப்போ தான் கண்டுபிடிச்சோம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஏன்னா வந்து ஏல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். Qவோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. Qன்னு சொல்லலாம் ஈன்னு சொல்லலாம். ஸோ minus 1.6 into 10 power minus 19 கூலுமா இன்ட்டு இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2.25 into 10 power 9 ஜே கேப் ப்ளஸ் ஐ கேப் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானை அவங்களே கொடுத்துட்டாங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9.1 into 10 power minus 31 kilogram. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா minus 3.95 into 10 power 20 ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இதுதான் அக்ஸலரேஷன். ஸோ இங்கே அக்ஸலரேஷன் யூனிட் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் ms/-2 அப்படின்றது தெரியும். பட் இங்கே வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை மாஸ்
ஸோ ஃபோர்ஸ் பை மாஸ் நம்ம இங்கே வந்து நியூட்டன் டிவைடட் பை கிலோகிராம் வருமா, அதனால தான் இங்கே வந்து நியூட்டன் கிலோகிராம் இன்வெர்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது அக்ஸலரேஷன், நம்ம அது கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க, யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா இது தான். ஸோ அப்போ இது வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் வந்து எடுத்தோன்னா ரூட் ஆஃப் 2.25 இன்ட்டு 10 பவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். ஆக்சுவலி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுக்கு தான் மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போது இன்ட்டு 10 பவர் 9 இந்த ஹோல் ஸ்கொயர். ஆனால் ஐ கேப் ஜே கேப் போடக்கூடாது, இங்கே போட்டிருக்கேனா இந்த இடத்துல போட்டிருக்க மாதிரி இங்கே ஐ கேப் ஜே கேப் வராது மாடுலஸ் எடுக்கும்போது. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அதாவது நம்ம மாடுலஸ் எடுத்தால் இந்த ஃபார்முலா தான், உள்ளே இருக்கிறத வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 2 × 2.25 இன்ட்டு 10 பவர் 9 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, 2 தடவை இருக்கனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்கு ரூட்டு. ஸோ அப்போ இது இன்னும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஆனால் ரூட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போது 2.25 வெளியே வந்துடும் இன்ட்டு 10 பவர் 9 √2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஈயோட வேல்யூ இன் மாடுலஸ். ஸோ யூனிட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இஏ வெக்டார் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இஏ வெக்டாரும் போட்டுடலாம். ஸோ இது வந்து என்னதுன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சது 2.25 இன்ட்டு 10 பவர் 9 ஜே கேப் ப்ளஸ் ஐ கேப் டிவைடட் பை இஏ வெக்டாருக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2.25 இன்ட்டு 10 பவர் 9 √2ன்னு வரும். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா, எப்படினாலும் எழுதலாம் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் இல்லை ஜே கேப் ப்ளஸ் ஐ கேப் எப்படினாலும் எழுதலாம், டிவைடட் பை √2ன்னு வரும். ஸோ இதுதான் யூனிட் வெக்டாரோட வேல்யூ. ஸோ இது வந்து அடிஷ்னல் தான். ஸோ புக்கில் கொடுத்துருக்கனால நம்ம கம்பல்சரி எழுதி தான் ஆகணும்.